செய்தியை பார்த்து வருகிறோம். சமூக நீதி பேரவையிலிருந்து பாலுவை ராமதாஸ் நீக்கிய நிலையில் மீண்டும் சேர்க்க முடியாத நிலையில் அன்புமணி இருப்பதாக தற்போது கூறப்படுகிறது. சமூக நீதி பேரவை பாமக கட்சிக்கு அப்பாற்பட்ட அமைப்பு என்பதால் அங்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சமூக நீதி பேரவை நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்பதால் அங்கு அவர் எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு சமூக நீதி பேரவையுடைய தலைவராக செயல்பட்டு வந்த நிலையில் அந்த பதவியிலிருந்து மருத்துவர் ராமதாஸ் நேற்றைய தினம் நீக்கி மற்றொரு வழக்கறிஞரான கோபு என்பவரை நியமித்திருக்கிறார். பாமகவில் கட்சி பொறுப்பில் யாராவது நீக்கினால் உடனடியாக அன்புமணி ராமதாஸ் நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிடக்கூடிய நிலையில பாலுவை மீண்டும் அவர் நியமனம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதி பேரவை என்பது பாமக கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு என்பதால் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸால் மீண்டும் பாலுவுக்கு நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட முடியாத ஒரு நிலையிலும் மருத்துவர் ராமதாஸ் தான் அந்த சமூக நீதி பேரவையுடைய நிறுவனர் என்பதால் அவருக்கு தான் முழு அதிகாரம் என்பதால் பாலுவை மீண்டும் அந்த பொறுப்பிற்கு நியமனம் செய்ய முடியாமல் அன்புமணியால் அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. கட்சி பதவியில் மருத்துவர் ராமதாஸ் யாரை நீக்கினாலும் அடுத்த 10வது நிமிடத்தில் மீண்டும் அவர்களுக்கு நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிடுவேன் என்று அன்புமணி ராமதாஸ் கூறிய நிலையில் பாலுவை சமூக நீதி பேரவையில் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய பிறகு அவரால் மீண்டும் பாலுவுக்கு பதவி கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் பாமக கட்சியை தாண்டி மற்ற அமைப்புகளுக்கு அனைத்துக்கும் அவரே நிறுவனர் என்பதால் அந்த அமைப்புகள் அனைத்துமே மருத்துவர் ராமதாஸுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக பாமகவுடைய மூத்த நிர்வாகிகளுடைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.